காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு தேனீச்சி பிடிக்க வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா, சாமி தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தாங்கோயில் வழியில தான் ஒரு வீட்டில் வந்து எடுக்க வந்திருக்கோம். அந்த தேனீச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்தங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மோட்டர் ரூமுக்குள்ள தான் இருக்கு. காய்ஸ் இந்த தேனீகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாட்டு இருக்கு. அதுபோல பார்த்தீங்கன்னா, அது கட்டி வச்சிருக்க தாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே இருக்குது. இந்த தாடை நம்ம எப்படி எடுக்க போறோன்றது எனக்கே தெரியல. என்ன கஷ்டப்பட்டு தான் எடுக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணி நம்ம டூல்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்தேன். நம்ம இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கரை ரெடி பண்ணுவோம். நம்ம இப்போ ஈஸியான முறையில் வந்து ஸ்மோக்கர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேஸ்ட்டு சௌரி பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் உரிச்சு போட்ட சௌரி பஞ்சு, அந்த சௌரி பஞ்சை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதில் உள்ள அந்த பஞ்சை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தீயை கொளுத்தி பார்த்தாங்கன்னா நல்லா ஃபூன்னு ஊதி ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்மோக்கர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கர் குளத்துக்கு வச்சுக்கிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆச்சுன்னா போதும், ஸ்மோக் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஸ்மோக் எதுக்காக ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து தேனீக்கள் வந்து கண்டிப்பாக கொட்ட வரும். ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்மோக் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம வந்து அந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, தாடு கட்டக்கூடிய ஃப்ரேம், அந்த ஃப்ரேமில் தூக்கி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சரி ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனீச்சை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தாடாட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம பெட்டிக்குள்ளே தான் வைக்க போகிறோம். அதை வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றதையும் எப்படி பெட்டிக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தாடை நம்ம 1 by 1 கட் பண்ணுறோம். அதுலேருந்து தாடை கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம். அந்த தாடை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பிரேமுக்கு ஏற்றவாறு நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ண தாடு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனாலேயே தேனீக்கள் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தேனீக்களை டேமேஜ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு நம்மளை கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தேனீக்களை எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம அந்த பிரேமுக்கு ஏற்றவாறு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். காய்ஸ் நம்ம இப்போ அந்த தாடை கட் பண்ணி இந்த பிரேமில் வைக்கிறதா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கட் பண்ண தாடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக அந்த பிரேமில் இன்செர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் தான் பெஸ்ட். என்னைக்குமே அந்த பிரேமில் 2 ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா அந்த தாடு வந்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும். இந்த வகை தேனீக்கள் தான் நம்ம வந்து அடுக்கு தேனீக்கள்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1க்கு மேற்பட்ட தாடுகள் வந்து நிறைய இருக்குது. அதனால நம்ம இது வந்து அடுக்கு தேனீக்கள்னு சொல்லுவோம். வந்து நம்ம அடுத்த தாடு வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த தாடை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாட்டு தான் எடுக்கணும். கட் பண்ணும்போது அந்த தேனீக்கள் வந்து டேமேஜ் ஆயிராமல் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேனீக்கள் நிறைய இருக்கக்கூடிய தாடை நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். அது வந்து எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே உள்ள அடக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த தாடை கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதே போல தான் மீதி இருக்கக்கூடிய அவ்வளோ பிரேம்லையும் நம்ம அப்படி தான் கட் பண்ணி வைக்க போகிறோம். பொதுவாகவே எல்லா ஹனிபி பாக்ஸ்லையும் ப்ரூட் சாம்பர், சூப்பர் சாம்பர்னு 2 சாம்பர் உண்டு. இதில் ப்ரூட் சாம்பரில் 6 பிரேமும் சூப்பர் சாம்பரில் 5 பிரேமும் உண்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தேனீக்களோட கீழ் பெட்டியான ப்ரூட் சாம்பர் பெட்டிக்குள்ள 6 பிரேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரேமுக்குள்ள தான் நம்ம வந்து இப்போ அவ்வளோ தாடையுமே நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம வந்து சூப்பர் சாம்பருக்குள்ள தாடு கட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சூப்பர் சாம்பரில் வந்து அதுங்களாவே கட்ட ஆரம்பிச்சிடும். சூப்பர் சாம்பர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தேனறைன்னு சொல்லுவோம். கைஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த தேனீ கூட பார்த்த உடனே நாங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கிலோ தேன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆஹா நமக்கு இன்னைக்கு தேன் வெட்ட கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2 கிலோ தேன் இருக்கும்னு நினச்சி எடுத்த தாடு பார்த்தீங்கன்னா வெறும் 2 சொட்டு தேன் தான் இருக்குது. சரி என்ன செய்ய, மனசு வேற கஷ்டமாகி போச்சு. சரி எடுத்த தேனே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனே விடாமல் சாப்பிட்டோம். 2 சொட்டு தேனையே நம்ம கேமராமேன்ட்ட தான் கொடுத்தேன். அவன் தான் டேஸ்ட் பார்த்து சொன்னான். அது வந்து என்ன டேஸ்ட்ல இருந்துன்னு கேட்டேன்னா புளிப்பு. இப்படி தான் கைஸ் நம்ம கேமராமேன் சொன்னது. அதாவது தேனு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் மாறிக்கிட்டு இருக்கும். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 தாடுக்கு மேலே இருக்குது. ஒரு வழியாக இதில் இருக்கக்கூடிய தாடு அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கே போதும்னு ஆகி கைஸ் கிட்டத்தட்ட நீங்கள் நம்ம வீடியோவை 3 நிமிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கைஸ் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சு கைஸ் நம்ம போடுற வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கடைசி தாடு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதான் இப்போ எடுக்க போகிறோம். இருக்கக்கூடிய கடைசி தாடையும் நம்ம இப்போ பாக்ஸுக்குள்ள தூக்கி வச்சிட்டோம். இருக்கக்கூடிய எல்லா தாடையுமே நம்ம எடுத்து பாக்ஸுக்குள்ள வச்சாலும் நிறைய ஈச்சிகள் வந்து அந்த பழைய இடத்துல தான் உட்காந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுங்க வந்து வாழ்ந்து வளர்ந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 சொட்டு தேனை தந்துட்டு நீங்கள் எல்லாம் மேலேயே உட்காந்துருக்கிறீங்களா, எப்படி மேலே உட்காரலாம்னு சொல்லிட்டு நானே கையை வச்சு அவ்வளோத்தையுமே எடுத்து பெட்டிக்குள்ள தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். அதில் உள்ள தாடு அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கொட்டாத தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு அள்ளி போடும்போது 2-3 கொட்டு கொட்டிட்டு கையில். கைஸ் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த தேனீக்கள் எடுக்கிற முறையை வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க. கைஸ் நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அனுபவம் இல்லாதவங்களால ஒரு சில கொட்டுகள் மட்டும்தான் நம்மளால தாங்க முடியும். அளவுக்கு அதிகமாக தேனீக்கள் வந்து நம்மளை கொட்டிச்சுன்னா அது வந்து உயிருக்கே பெரும் ஆபத்தாட்டு வந்து முடிஞ்சிடும். அதனால தேனீக்களை வந்து ஹேண்டில் பண்றவங்க வந்து ரொம்பவே கவனமாட்டு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கைஸ் எனக்கு தேனீக்களை ஹேண்டில் பண்றதுல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய மேட்ரு மாதிரி எனக்கு தெரியல. கைஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.